Hi friends, welcome to Chennai food. வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் இனிப்பு பருப்பு போலி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். பொதுவாகவே போலி பார்த்திங்கன்னா மைதா மாவில் தான் செய்வாங்க. ஆனால் மைதா மாவு செஞ்சால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நான் கோதுமை மாவில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த கோதுமை மாவை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் உப்பு, சால்ட் எடுத்திருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், அதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவை விட நல்லா லூஸாக இருக்கணும், அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா லூஸாக பிசைஞ்சிட்டா மாவு நல்லா கையில் ஒட்டும். அந்த அளவுக்கு நல்லா லூஸாக மாவை பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், கையிலலாம் மாவு ஒட்டுது. இந்த அளவுக்கு நல்லா லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் போலி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். ஆனால் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்க்க போகிறேன், ரொம்ப தேவைப்படாது. லைட்டாக அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் கொடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாவை 1 மணி நேரம் ஊற விடணும். மூடி போட்டு விட்டுடலாம். மாவு ஊறுறதுக்கு 1 மணி நேரம் ஆகுங்க. அதுக்குள்ளே நம்ம போலிக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்திருக்கேன். அது ஊறினதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு வந்திருக்கு. இதை நம்ம வேக வச்சுக்கலாம். நான் குக்கர் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ஊற வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா 3 விசில் வச்சாலே வெந்துடும். நீங்கள் ஊற வைக்காமல் வேக வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 விசில் வைக்கிற மாதிரி இருக்கும். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். மூடி போட்டு விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். குக்கர் நான் மூடி போட்டு அடுப்பில் வச்சுட்டேங்க. ஃபஸ்ட்டு விசில் வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில், மொத்தம் 3 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா இழைய வேகணும். கடலைப்பருப்பை நான் 3 விசில் வேக வச்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லா இழைய வெந்திருக்குது. இந்த மாதிரி இழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சரியாக வேகலை, பருப்பு கொஞ்சம் நெட்டாக இருக்க மாதிரி இருந்தால் ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. எனக்கு நல்லா இழைய வெந்ததுனால நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றலை, அப்படியே தான் சேர்க்க போகிறேன். தண்ணியும் பாருங்கள் நல்லா செதற இருக்குது. இந்த மாதிரி தான் வேக வச்சு எடுத்துக்கணும். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆன உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கலாம். நம்ம வேக வச்ச இந்த பருப்பையும் அதில் சேர்த்து விட்டுக்கலாம். நான் நல்லா இழைய வெந்ததுனால பருப்பு அரைக்கலை, நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சரியாக வேகலைன்னா ஒரு சுற்று அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்தேங்க. அதனால் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஆர்கானிக் வெல்லம் எடுத்ததுனால நான் அப்படியே சேர்த்துறேன். வெல்லத்தில் அழுக்கு இருக்க மாதிரி இருந்தால் அதை வடிகட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. லேசாக வெல்லத்தை கொதிக்க விட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தை நான் இதில் சேர்த்து விட்டுறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் சேர்த்த உடனே நல்லா இலகி வரும். வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு பருப்போடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம துருவின தேங்காயை சேர்த்து விட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இறுகி வரணுங்க, அது வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா இறுகிட்டு இப்போ சுருண்டு வருது. இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் கலரி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நமக்கு சுருண்டு வந்துடும். இப்போ நான் பேனை கீழே இறக்கிடுறேன். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை நான் ஆற விட்டுட்டு சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டேங்க. உங்களுக்கு போலி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ஸ்டஃபிங்கை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போலி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். போலிக்காக மாவு பிசைஞ்சு வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படி விரலை வச்ச உடனே ரொம்ப நைஸாக இறங்குது. இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருந்ததுன்னா போலியும் அவ்வளவு சாஃப்டாக வரும். நம்ம எண்ணெய் விட்டு வச்சதுனால மேலே லேசாக ஒரு முறை பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இன்னும் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். போலியை தட்டுறதுக்காக நான் பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேங்க. பட்டர் பேப்பரில் ஆயில் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் வாழை இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம இதை கையிலேயே தட்டிக்கலாம். உங்களுக்கு கையில் தட்ட வரலன்னா மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு பூரி கட்டையை வச்சு கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஃபஸ்ட்டு தட்டிக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கையில் எண்ணெய் தொட்டுக்கோங்க. இதிலேருந்து ஒரே ஒரு பூரணத்தை நம்ம
உருண்டை எடுத்துக்கலாம். இதில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாவு இந்த மாதிரி மூடி விடணும். மாவு நல்லா இழுத்தால நல்லா நைஸாக வருது. ஈஸியாக நீங்கள் இது மாதிரி கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கையில் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா மாவு இருந்ததுன்னா அதை நீங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணி அதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துட்டு லைட்டாக பால் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி திருப்பி வச்சுட்டு மெலிசாக தட்டிக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி எண்ணெய் தொட்டுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். பாருங்கள், போலியை நான் ஃபுல்லாக தட்டி எடுத்துட்டேன். நான் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் செய்கிறேன், அதனால் எனக்கு சின்ன சைஸாக வந்திருக்கு. நீங்கள் நல்லா பெருசாக வேணும்னா பெருசாக செஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மெலிசாக தட்டி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கனம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கனமாக வேண்டாம். போலி சுடுறதுக்காக நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் தவா போட்டிருக்காங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த போலி எடுத்து அதில் போட்டுடலாம். பட்டர் பேப்பரில் இருக்கனால நான் ஈஸியாக எடுத்துட்டேன். நீங்கள் வாழை இலையில் செஞ்சிங்கன்னா நீங்கள் வாழை இலையோட கவுத்து போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். போலி சுடுறதுக்காக நான் நெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்து விட்டுடலாம். ஒரு பக்கம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். போலி கொஞ்ச நேரம் ஒரு பக்கம் வெந்த உடனே நான் திருப்பி போட்டுட்டேங்க. பாருங்கள், 2 பக்கமும் இப்போது நல்லாவே வெந்துருச்சு. லேசான ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் தவா ஹீட் ஆன உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போலி சுட்டுடுங்க. கரெக்டாக இருக்கும். இல்லைனா கலர் ரொம்பவே கருகி போயிடும். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுறேன். பாருங்கள், அவ்வளவுதான். அருமையான ஸ்வீட் போலி பருப்பு போலி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபியை ரெடி பண்ணலாம். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா வீட்டில் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மைதா மாவு வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு செய்யும் பொழுது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு அருமையான பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.